எல்லாரும் வைக்கிற விமர்சனங்கள் என்னவா இருக்குன்னா, டிஎம்கேக்கு வந்துட்டு கலைஞர் அண்ட் பெரியார் தான் ஒரு ஐகான். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ கட்சியோட தலைவர்களை கூட பாதுகாக்க முடியாத அளவுக்கு தான் டிஎம்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வச்சுக்கிறது பெரியார் கிடையாது, அண்ணா கலைஞர். பெரியார் சும்மா சேர்த்துக்குவாங்க, இந்த 3 படம் வைக்கும் போது பெரியாரை வச்சுக்குவாங்க, அப்பப்போ தூக்கி போட்டுருவாங்க, அப்பப்போ எடுத்துக்குவாங்க. அதனால் அண்ணாவை தான் அவங்க பிரதானப்படுத்துறது. அண்ணாவையும் அப்போ ஸ்டாம்ப் சைஸ் ஆகிட்டாங்க, கலைஞரையும் ஸ்டாம்ப் சைஸ் ஆகிட்டாங்க. ஸ்டாலின் பெருசாகிட்டார், அதோட கொஞ்சம் பெருசாக உதயநிதி, அடுத்து ஒருத்தர் வருவார், அதனால் நாளாகும். அப்போ இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து வரும்போது ஒன்று ரிஜெக்ட் ஆகிடுது. அதனால் பெரியாரெல்லாம் இவங்க ஐக்கான வைக்கல. இப்போ உருட்டுறாங்க லேட்டஸ்ட்டாக திராவிட மாடல்னு போன கவர்மெண்ட் 2006-11 கூட சொன்னது கிடையாது, இதுக்கு முன்னாடியும் சொன்னது கிடையாது. இப்போ வந்து திராவிட மாடல் அதான் ஒவ்வொன்றா பேர் வைக்கிறீ, அந்த மாதிரி கண்டதை பேர் வைக்கிறது. அதில் ஒன்று தான் அந்த இது உங்கள் கனவை சொல்லுங்கள். நான் இன்றைக்கி யோசிச்சு வச்சுக்கிறேன், ஒரு 10-15 கனவு யோசிச்சு வச்சுக்கிறேன். அது எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சு போட்ட போகிறேன். ஏன்னா என் கனவெல்லாம் நிறைவேற்றிடுவாங்கல்ல. அந்த மாதிரி அவங்கவுங்க கனவை போட்டிங்கன்னா முதல்வர் நிறைவேற்றிடுவார். ஒருத்தன் போடுறான், நீங்கள் ஆட்சியை விட்டு அகல வேண்டும், அவன் கனவு அது.